அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகளின் வாயிலாகவும் அன்பர்களுக்கு விளக்கம் தெரிவித்தவர் தான் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதியத்திற்கு அற்புதமான முறை விளக்கமாக சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 83வது பாடலுக்கு அவர்கள் 5/12/1982 நாளன்று ஆற்றிய சொற்பொழிவு ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது. இன்று 83வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். சென்ற பாடல் அணிந்தே என முடிவடைந்து இப்பாடல் அணிந்தணிந்துன்னை என்று ஆரம்பமாகியுள்ளது. அணிந்தணிந்துன்னை அன்புறப்பாடி அருளடைந்துய்வதற்காக கணிந்துளே கலந்து நிற்கு நின்றன்னை கதிதரு சத்விசாரத்தால் துணிந்து கொண்டிங்கே துறக்க வாழ்வு ஓங்க சூடுகின்றேன் உனக்கிந்த பணிந்த சொல்லாலே பண்ணின மாலை பயன் பெற பார்கொள பணியே. இறைவன் உண்மை தெய்வமயமாக மெய்யறிவாக தலையிடத்தும் உயிர் உணர்வாக இதயத்தினிடத்தும் ஐஞ்சக்தி செயல்களாக உடலின் இடத்தையும் விரிந்து செயல்படுகின்றது. இவ்வாறு விளங்கும் இறைவனை நாம் சார்ந்து கொள்வதற்காக வணங்குகிறோம், வழிபாடு செய்கிறோம். அதற்கு பக்தியோடும் பணிவோடும் பாடல்களை பாடுகின்றோம். அவை எப்படி அமைய வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்பதே இங்கு குறிக்கப்படுகின்றது. அணிந்தணிந்துன்னை அன்புறப்பாடி அருளடைந்துய்வதற்காக, இறையருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் எல்லாம் அன்பின் பெருக்கால் உண்மை பக்தியோடு பாடப்பட்டவையாகும். இக்காரணத்தாலேயே முன்னோர்கள் கணக்கற்ற பாடல்களை பாடியுள்ளனர். இப்பாடல்கள் எளிமையாகவும் இனிமையாகவும் இருத்தல் வேண்டும். அவற்றை இறைவனின் முன்னிலையில் மன ஓர்மையுடன் படிக்கும்போது பாடும்போது நம் உள்ளம் உருகுகின்றது, மனம் அமைதியடைகின்றது. இதனாலேயே இறைவனை துதிக்க பாடல்கள் எழுதப்பட்டு அவை இசையோடும் இசைக்கப்பட்டன. இனிய இசை கல்லையும் உருக்கும் தன்மை உடையது. இறைவனை இசை வடிவனாகவும் நாத பிரம்மமாகவும் கண்டு அதிலேயே இளையமாகியும் போயினர். முன்னோர்கள் பலர் தெய்வங்களை பாடி பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளனர். நோய்களை குணமாக்குதல், இறந்தவர்களை எழுப்புதல் போன்ற அற்புதங்கள் எல்லாம் எவ்வாறு நிகழ்ந்தன? அதே பாடல்களை இன்று நாம் பாடினால் அது போன்ற அற்புதம் நிகழ்த்திவிட முடியுமா? முடியாது. ஏனெனில் அவர்கள் தேகப்பற்று தவிர்த்து முழுமையான அருள் ஆற்றலை பெற்று பாடுவதால் அவ்வாறு அற்புதங்கள் நிகழ்த்த பெற்றன. சிலருடைய பாடல்கள் மிகவும் கடினமானதாகவும் பொருள் புரியாத கரடு முரடான சொற்களை கொண்டதாகவும் அமைந்துள்ளன. தேவாரம், திருவாசகம் போன்றவை அப்படித்தான் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத பாக்களை கொண்டதாக உள்ளது. திருஞான சம்பந்தர் பாடும் பாடல்களை யாழ் இசைக்கும் வல்லுனர் அதனை இசைப்பர். ஒருமுறை சம்பந்தரின் பாடல்கள் யாழ் கொண்டு இசைக்க இயலாதவாறு மிக கடினமானதாக இருந்தது. அதனை இசைக்க முயன்றபோது யாழே முறிந்து போம் என அஞ்சப்பட்டது. இதனை யாழ்முறி என்பர். இதைப்போல ஊசிமுறி என்றும் சொல்லுவர்.
ஊசிமுறி என்பது ஒருவர் சொல்லுவதை அல்லது பாடுவதை ஓலைகளில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அதிவிரைவாக எழுதும்போது எழுத்தாணியாகிய ஊசி முறிந்துவிடும். அப்போதும் அவர்கள் எழுதுவதை நிறுத்தாது முறிந்த ஊசியை கொண்டே கோடுகளாக குறித்து விடுவர். இவ்வாறு கடினமான சொற்கள் இல்லாது எளிய சொற்களாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் தன்மையுடைய சொற்களை கொண்டு பாடல்களாக இருத்தல் வேண்டும். அவ்வாறுள்ள பாடல்களும் அன்புற பாடியவையாக அமைதல் வேண்டும். மெய்யான தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் அன்பு உணர்வோடும் பாடப்பட்ட பாடல்களாக இருத்தல் வேண்டும். நான் என்ற அகங்காரத்தோடும் அடக்கமில்லாது கர்வத்தோடும் பாடுபவையெல்லாம் உண்மைப்பாட்டல்ல. அவையெல்லாம் இறையருளை ஏகதேசமாக பெற்றுக்கொள்ள உதவின. இறைவனை வேண்டி பாடும் பாடல்கள் அவற்றை பாடினவர்களுக்கு பல வகையான சக்தி சித்திகளை வழங்கின. எனினும் இறைவனோடு இரண்டற்று வாழும் இன்ப வாழ்வை வழங்கவில்லை. அவர்களும் அத்தகைய இன்ப வாழ்வை பெற முயலவில்லை. ஆன்ம நிலையில் அடங்கி விடுவதை முடிந்த நிலையாக கொண்டனர். இப்பாடலில் இறைவனை பாடி வணங்குவது அவனது அருளை பெற்று ஓய்வு பெறுவதற்காக என்று சொல்லப்படுகிறது. அணிந்தணிந்த உன்னை அன்புறப்பாடி அருளடைந்து ஒய்வதற்காக என்னும் வரிகளால் அறியலாம். ஓய்வு பெறுதல் என்பது தேகத்தை இழந்து ஆன்ம நிலையில் ஒடுங்கி போவதோ அல்லது பிறவாமையை வேண்டி பெறுவதோ அல்ல. பிறவாமையை வேண்டி பெற்றவர்களும் எத்தனை காலம் ஆன்ம நிலையில் இருப்பினும் அவர்கள் அனுபவ வாழ்வு பெற முடிவதில்லை. எனவே இன்று நாம் சுத்த சன்மார்க்கத்தில் சுத்த தயவு சன்மார்க்கத்தால் உணர்ந்து கொள்வது கிடைத்துள்ள இம்மனித பிறவியிலேயே கடவுள் உண்மையை அறிந்து அதனை சார்ந்து கொண்டு சூழுடலும் சுத்த தேகமாக ஆக்கப்பெற்று அருள் அனுபவம் கெடாது வாழ்தல் வேண்டும் என்பதே. இதுவரை உலகில் வாழ்ந்து மறைந்த எத்தனையோ மகான்களும் ஞானியரும் யோகியரும் பெற முடியாத ஒப்பற்ற நிலையை பெற்றுக்கொண்டவர் நம் வள்ளல் பெருமான் ஒருவரே. வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட இந்த ஒப்பற்ற நிலை எல்லா ஆன்மாக்களுக்கும் உரிமையானது. எத்தனை பிறவிகள் ஒரு ஆன்மாவுக்கு கிடைத்தாலும் முடிவில் பெற வேண்டியது இந்த ஒப்பற்ற நிலையே ஆகும். இக்கருத்தை இப்பாடலின் கணிந்துளே கலந்து நிற்கு நின்றன்னை என்னும் வரிகளினால் அறியலாம். கணிந்து என்பது கணித்தல் கணக்கிடுதல் என்று பொருளாகும். கணித்தல் அளத்தல் என்றும் கொள்ளலாம். ஆட்டுக்குவால் அளந்து வைத்திருக்கிறது என்பது ஒரு பழமொழி. இப்பழமொழியை ஆட்டு குவால் என பிரித்து கொள்ள வேண்டும். குவால் என்பது குவிந்த என்ற பொருளையும் தருகிறது. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்து அருள் நடனம் புரியும் இறைவன் மிக நுண்ணிய அணுவிலும் அருள் ஒளியாக விளங்கி கொண்டு தன் அருள் ஆடலை புரிந்து கொண்டுள்ளார். ஆனால் இந்த உண்மையை சடபூத வடிவோடு இருக்கும்போதும் பின் புல்லாதி விளங்கின தேகம் வரையிலும் கூட இறையுண்மையை அறியக்கூடிய மன அறிவு என்னும் பகுத்தறிவு இல்லை. அது மனிதனில்தான் செயல்படுகிறது. மனிதனில் விளங்கினாலும் இந்த உண்மையை நாம் சத்திசாரம் ஒன்றினால்தான் அறிந்துணர முடியும். இதனை கதிதரு சத்விசாரத்தால் துணிந்து கொண்டிங்கே துறக்க வாழ்வோங்க என்னும் வரிகள் உணர்த்துகின்றன. கடவுள் உண்மை தயவு ஒளியாக நம் தலைநடு விளங்கி கொண்டுள்ளது என்று நினைப்பதாலோ மனதால் எண்ணுவதாலோ
உண்மையை உணர்ந்துவிட முடியாது. மனிதன் பலவேறு முயற்சிகளை செய்து தான் தேக வடிவினன் அல்ல, ஆன்ம வடிவினனே என்ற உண்மையை உணர்ந்து கொண்டான். அதன் பலனாக அவன் பெற்றுக்கொண்டது ஆன்ம நிலையில் அடங்கி போகும் வாழ்வே. இன்று நாம் சத்விசார பயனால் கடவுள் உண்மையை தயவு ஆக உணர்ந்து கொண்டுள்ளோம். அகண்ட வெளிமுற்றும் நிறைந்து விளங்கும் இறைவனின் தன்மை, ஆன்ம வடிவில் விளங்கும் இறைவனின் தன்மை உடல்நிலையில் 5ஆக விரிந்து செயல்படும் தன்மையையும் உணர்த்துகின்றது. சத்விசார பயனால் நாம் பெற வேண்டியது துறக்க வாழ்வு ஆகும். துறக்க வாழ்வு முத்தி வாழ்வு ஆகும். முத்தி வாழ்வு என்பது தயவு நெறியில் திரிதேக சித்தி நிலை அனுபவம் பெற்று இன்பமாக வாழ்வதாகும். ஆதியில் வேதாந்தி நானே பிரம்மமாக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த பிரம்ம நிலையில் அடங்கி போகினான். வேதாந்திகளுக்கும் பின் வந்த சித்தாந்திகள் கடவுள் உண்மையை பதி பசு பாசம் என கூறினர். ஆன்ம பசுவானது பாசமாகிய தேக நிலையை கடந்து பதியோடு கலந்து விடுவதே முடிந்த நிலையாக கொண்டனர். வேதாந்தத்தின் முடிவு சித்தாந்தம் என்பர். ஆனால் சித்தாந்த முடிவும் சரியல்ல. இவ்விரண்டிலுமே தேகமும் உலக வாழ்வும் வேண்டாதவையாக எண்ணப்பட்டன. ஆனால் இன்று தேகச்சூழலும் உலக வாழ்வும் அருள் என்ப வாழ்விற்காகவே வழங்கப்பட்டுள்ளன என்பதை அறிகின்றோம். ஒன்றான பரம்பொருளே நமது மெய்யறிவாகவும் உயிர் உணர்வாகவும் உடலாகவும் விரிந்து செயல்படுகிறது. இதனை முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே என்ற திருவருட்பாவரிகளால் அறியலாம். துறக்க வாழ்வாகிய திரிதேக சித்தி வாழ்வை வழங்கி வாழ்விக்க வேண்டியே இந்த மாலை இறைவனுக்கு சூட்டப்படுகிறது. சூடுகின்றேன் உனக்கிந்த பணிந்த சொல்லாலே பண்ணின மாலை பயன் பெற பார்கொளப் பணியே என்று வேண்டப்படுகின்றது. இத்தயா விளக்க மாலை மிக எளிமையான சொற்களாலே பாடப்பட்டுள்ளது. வள்ளல் பெருமான் அருளியுள்ள அருட்பாவின் பாடல்களும் எளிமையும் இனிமையும் உடையவை. பாடல்களின் பொருள் எல்லோரும் புரிந்து கொள்ளும் தன்மை உடையது என்பர். மேலெழுந்த வாரியாக நோக்கினால் எளிமையானவையாகத்தான் இருக்கும். ஆனால் அவற்றின் உட்பொருள் உண்மை பொருள் வேறாக இருக்கும். இந்த உண்மையை அறியாத புலவர்கள் அருட்பாவை வெள்ளைப்பாட்டு என்றனர். வெள்ளை என்ற சொல்லே அருள் என்றுதான் பொருளாகிறது. இன்று இத்தயா விளக்க மாலை வெளிப்பட்டதும் ஒரு சிறப்பான நாளில்தான். 1943 வானக்கோள் கணக்குப்படி ஆடி மாதம் அமாவாசை நாள் அன்று சூரிய கிரகணம் தோன்றியது. கிரகணம் தெரிந்தது அமெரிக்காவில். அதன் விளைவு என்ன? கடகநடு பூசக்காலில் சூரியன், சந்திரன், குரு இம்மூன்றும் சேர்ந்து விளங்கினது. இந்த நேரத்தை எதிர்பார்த்து இருந்தோர் எண்ணற்றவர். ஏனெனில் இந்த சமயத்தில் கலியுகம் முடிவடைகிறது என்பது கணக்கு. இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? வான்வெளியில் நிகழ்ந்த இக்காட்சி நமக்கு அகவான்வெளியில் அருள் அனுபவம் தரக்கூடியதாய் இருந்தது. கடம் நமது தேகம், கம் தலை, பூசக்கால் என்பது கால் ப்ளஸ் குளம் கார்குளம், திருவடி விளங்குமிடம். இது தலைநடு விளங்கும் பகர வடிவ தலம். அங்கு இரவி, மதி, குரு இம்மூன்றும் சேர்ந்து விளங்கினது. நமக்கு சுத்த ஞான பிரணவ தேகத்தை குறிப்பதாக கண்டுகொள்ளப்பட்டது. திருவருளை உள்நின்று தயவு விளக்கத்தை உணர்த்த தயா விளக்க மாலையின் 100 பாடல்கள் அந்தாதி முறையில் தயவு விளக்கங்களோடு வெளிப்பட்டது. இந்த 83வது பாடல் சத்விசார பகுதியில் அமைந்துள்ளது மிக முக்கியமான பாடலாகும். இதைப் போலவே ஞானசரியையில்
பணிந்து பணிந்து அணிந்து பணிந்து பணிந்தணிந்தணிந்து என்ற பாடல் அமைந்துள்ளது. பணிந்து பணிந்தணிந்தணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடிய அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தணிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கையுண்மை தனிப்பதியே என்று கணிந்துளத்தே கணிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. கணிந்துளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. பணிந்து பணிந்து பாடுங்கள் என்கிறார். பணிவு அகம் நோக்கிய பணிவு சத்விசாரத்தால் ஏற்பட வேண்டும். இறைவனை பரம்பரம் என்கிறார். பரம் என்றாலே உயர்ந்தது, உயர்வுக்கும் உயர்வான ஒன்றாக விளங்குவதும் ஒன்றான பதியே. எனவே பரம்பரமென்று போற்றப்படுகிறார். இவ்வாறு இறைவனை துதிக்கும் முறையினை விளக்கி உள்ளத்தளியில் உண்மையான அன்போடும் கனிவோடும் இறைவனை வேண்டி நின்றால் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம் என்கிறார். மற்றொரு பாடலில் எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே என்று அழைக்கிறார். நினைந்து நினைந்து என தொடங்கும் பாடலிலும் இதுபோன்ற கருத்துக்கள் விளக்கப்படுகின்றன. ஞானசரியை பாடல்கள் 8 சீர் கொண்டும் தயா விளக்கமாலை பாடல்கள் 7 சீர் கொண்டும் விளங்குகின்றன. இப்பாடலின் எண் 83 ஆகும். எண் எண்ணுதல் 10 ஆன்மா, 3 திரிதேக சித்தி நிலை. எண்ணுதலால் ஆன்ம நிலையை பற்றி கொண்டு அங்கிருந்தே திரிதேக சித்தி நிலையுடன் என்றும் வாழ உதவுவதாக உள்ளது. புறத்து உழன்று கொண்டுள்ள எண்ணத்தை புருவ நடுவே ஒருமைப்படுத்தி பின்னர் உள்முகமாக திருப்பி ஆன்ம கடவுட் ஜோதியை பற்றி கொள்ளச் செய்வதுவே எண் 10 குறிக்கும் விசார நிலையாகும். அப்படி சார்ந்து நின்று அனகமாக விரிவதே 3 மூவெழுத்து கொண்ட தயவு செயலின் விளைவு ஆகும். ஈற்றடியில் வந்துள்ள பண்ணின பணிந்த பணியே என்பவை முறையே இயற்றிய தாழ்மையோடு தணிந்த ஆணையிடு என்ற பொருள் தருணமாம். இவற்றால் உலகவர் உண்மை கண்டு ஏற்று உய்வர் என்பது தெண்ணம். தயவு தழைக்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.